அந்த யாக்கோபுக்கு மனசு குத்துது பாருங்க. ஆண்டவரே நான் வாழ்ந்துட்டு ஆண்டவரே நான் திரும்ப என் வீட்டுக்குள்ள நான் திரும்ப கீழே போகல. பணம் கிடைச்சிருச்சு, ஆஸ்தி கிடைச்சு, பொருள் கிடைச்சிட்டோன்னு வந்த நிலைமையை மறந்துடாதீங்க. யாக்கோபு பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கிறாரு பாருங்க. போகும்போது நல்லா பிளான் பண்ணி எல்லாத்தையும் பிடிக்கிட்டு வந்துட்டாரு. மாமனார் வீட்லயும் நல்லா சம்பாரிச்சுக்கிட்டாரு. இப்ப அதோட திரும்பி போகல, திரும்ப ஆண்டவர்கிட்டையும் லாக் பண்ணிட்டாரு பாருங்க. ஆண்டவர் உடலையா நீ மனுஷனோட ஜெயிச்ச, தேவனோட போராடிச்சு. யாக்கோபு விவரமான ஆளுங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் பேரு என்ன? யாக்கோபா, உன் பேரு நீ எத்தனை கிடையாது, இனிமேல் உன் பேரு இஸ்ரவேல். ஒருவேளை யாக்கோபு திரும்ப அப்படியே ஸ்டைலா பந்தாவா எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு அந்த ஊருக்குள்ள போயிருந்தா என்ன ஆயிருக்கு? ஏசா 400 பேர்த்த கூட்டிகிட்டு எதுக்கு வர்றாரு? வரவேற்று கூட்டிட்டு போறக்கா. பேரை மாத்தினாருன்னா உங்களை நிந்தைய தொடச்சு விட்டுருவாரு. அல்லேலூயா. யாக்கோபுடைய நிந்தைய தொடச்சு அவனுக்கு இஸ்ரவேலா மாத்தினார். அவன் அந்த ஆத்தை தாண்டி காலை வைக்கும் போது துரோகியா காலை வைக்கல, கேவலப்பட்டு காலை வைக்கல,